வணக்கம் பிள்ளைகளே, இது உங்கள் கதை நேரம். கதை கேட்க நீங்கள் தயாரா? இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதையோட பெயர் காலம் அழியேல். அப்படின்னா நேரத்தை வீணடிக்காமல் இருக்கணும். சரி, நம்ம கதைக்குள்ளே போகலாமா? ஓங்கி வளர்ந்த மரங்கள் உள்ள அடர்ந்த காட்டில் ஒரு அழகிய வெயில் காலம். பறவைகளும் விலங்குகளும் சுறுசுறுப்பாக தங்கள் வேலைகளை செய்த வண்ணம் இருந்தன. வெயில் காலத்தில் தான் தேவையான உணவும் கிடைக்கும். அதை சேகரித்து வச்சுக்கொண்டா மட்டுமே மழை காலத்தில் உணவு தேவையை சமாளிக்க முடியும். இதை மனதில் வைத்துக்கொண்டே காட்டில் உள்ள அனைத்து உயிரினங்களும் ஓயாது உழைத்து கொண்டிருந்தன. அந்த காட்டில் ஒரு அணிலும் மரங்குத்தியும் பக்கத்து வீட்டில் வசித்து வந்தன. அணிலுக்கு வெயில் காலத்தின் முக்கியத்துவம் நன்றாக தெரியும். அது தினமும் காலையில் வீட்டிலிருந்து கிளம்பி உணவு தேட பக்கத்து வயலுக்கு போகும். அங்கிருக்கும் நெல்மணிகளை பொறுக்கி கொண்டு வந்து தன் வீட்டு கிடங்கில் பாதுகாத்து சேகரித்து வைக்கும். ஆனால் அதன் பக்கத்து வீட்டு நண்பன் மரங்கொத்தியோ கொஞ்சம் கூட உணவு சேகரித்தல் பற்றி கவலைப்படாமல் எளிதாக கிடைத்த உணவை மட்டும் சாப்பிட்டு ஆடிப்பாடி காலத்தை செலவழித்து வந்தது. இதை கண்டு வருந்திய அணில் ஒரு நாள் மரங்கொத்தியிடம் சென்று, நண்பா, இப்போது உனக்கு உணவு அளவுக்கு அதிகமாக கிடைக்கிறது. ஆனால் கூடிய சீக்கிரமே மழைக்காலம் வந்துவிடும். அப்போது உணவு தட்டுப்பாடு ஆகிவிடும். ஆதலால் நீ காலத்தை வீணடிக்காமல் வருங்காலத்திற்கு தேவையான உணவை சேமித்து வைத்துக்கொள் என்று அறிவுரை சொல்லுச்சு. ஆனால் மரங்கொத்தியோ அதை பார்த்து சிரிச்சிச்சு. அட போடா, உனக்கு வாழ்க்கையை வாழவே தெரியலை. இப்படிப்பட்ட அழகான வெயில் காலத்தில் எவனாவது உழைத்து ஓய்வானா? மழை காலத்தில் எப்படி உணவு சேகரிக்க வேண்டும்னு எனக்கு தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு. வாழ்க்கையை வாழ தெரியாதவன் என்று ஏளனமாக சொல்லிவிட்டு கிளம்பியது மரங்கொத்தி. வெகு விரைவில் காட்டில் மழைக்காலம் வந்தது. வெயில் காலத்தில் கிடைத்த நெல்மணிகள் போல மழை காலத்தில் எங்குமே கிடைக்கல. கடும் மழை மற்றும் குளிரினால் வீட்டை விட்டு வெளிவராமல் காட்டில் உள்ள விலங்குகள், பறவைகள் வெயில் காலத்தில் சேகரித்த உணவை உண்டு சமாளித்தன. ஆனால் மரங்கொத்தியோ படாத பாடுபட்டு விட்டது. அதுதான் வெயில் காலத்தில் உணவு சேகரிக்கவே இல்லையே. காலத்தை வீணடித்துவிட்டு இப்போது உணவு இல்லாமல் தவித்து கொண்டிருந்தது. இறுதியில் பக்கத்து வீட்டு நண்பன் அணிலிடமே சென்று உதவி கேட்கலாம் என்று முடிவு செய்து அதன் வீட்டு கதவை தட்டியது. நண்பா, நீ சொன்னது சரிதான். நான் காலத்தை வீணடித்துவிட்டு இப்போது உணவு இல்லாமல் பசியால் வாடுறேன். காலம் எவ்வளவு முக்கியம் என்பது எனக்கு புரிந்தது. தயவு செஞ்சு என்னுடன் கொஞ்சம் உன் உணவை பகிர்ந்து கொள்கிறாயா என்று கெஞ்சி கேட்டது. அதற்கு அணில், சரி, உன்னுடன் நான் சேகரித்து வைத்திருக்கும் உணவை பகிர்ந்து கொள்கிறேன். என்ன இருந்தாலும் நீ என் நண்பன். அடுத்த முறையாயினும் இப்படி காலத்தை வீணடித்து விடாதே என்று அறிவுரை சொல்லி அதற்கும் உணவை பகிர்ந்து அளித்தது. காலத்தின் அருமையை புரிந்து கொண்ட மரங்கொத்தியும் அணிலும் அறிவுரையை பின்பற்றி வாழ முடிவு செய்தது.